சக்தி வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கார். அந்த டைமில் வந்து சண்முகம் வந்து சக்தியோட அப்பாவும் சந்திரசேகரும் 2 பேரும் வராங்க. "ஏன் சக்தி ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோடனே அப்படியே சக்தி உடஞ்சி அழறாரு. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு உடனே வந்து, "ஏன் சக்தி இப்படி வந்து உடஞ்சி போற? சொன்னா கேளுப்பா" அப்படின்றாரு. "இங்கே பாருங்கள், எனக்கு என்னால் பண்ணுறதுனே தெரியலப்பா. என்னால் தாங்கிக்கவே முடியல. பொன்னி என்னை வெறுக்கிறாப்பா. என்னால் இதை தாங்கிக்கவே முடியலப்பா. பொன்னி வந்து எவ்வளோ அன்பானவ, அவளையும் நான் வெறுக்க வச்சிட்டேனேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. "நீ கவலைப்படாதப்பா, பொன்னி உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. கூடிய சீக்கிரம் உன்னை வந்து கரெக்டாக புரிஞ்சுப்பா" அப்படின்னோடனே, "அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. எதுக்காக பொண்ணு என் மேலே கோவப்படுறானே எனக்கு புரியல. நான் அவளை நம்புகிறேன்ப்பா. ஏன்ப்பா அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? நான் தான் சொன்னேனேப்பா, அவள் எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அவள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் நான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். அவள் எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேனேப்பா. அப்புறம் ஏன்ப்பா அவள் என்னை நம்ப மாட்டேங்கிறா?" "இல்லைப்பா, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாரு, "நீ சொன்ன கரெக்டு தான்டா. ஆனால் ஒரு விஷயம் பொன்னி சொல்கிறதும் பாயிண்ட் இருக்குல்ல" அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. "என்ன பாயிண்ட்? எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னோடனே, "இங்கே பாரு, நீ வந்து அவள் என்ன தப்பு செஞ்சாலும் கரெக்டுன்னு சொன்ன. ஆனால் அவள் தப்பே செஞ்சுருக்க மாட்டா, நீ சொல்லவே சொல்லலையேடா. அந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் பொன்னி நீ என்ன சொன்னாலும் கேட்டிருப்பா, உன் கூடவே இருந்திருப்பா. நான் சொன்னது உனக்கு புரியுதாடா?" அப்படின்னோடனே, "கரெக்டு தான்டா. இதுக்கும் அதுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குடா. உனக்கு புரிய மாட்டேங்குது. பொன்னியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் உனக்கு புரியும்" அப்படின்னு. "எனக்கு ஒன்றும் புரியலடா" அப்படின்றாரு. "இங்கே பாருடா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. கண்டிப்பாக வந்து பொன்னி உன்னை ஏற்றுப்பா. நீ கவலைப்படாத." "இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கையே ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குப்பா. பொன்னி என்னை விட்டுற மாட்டாளப்பா, என்கிட்டேருந்து போயிட மாட்டாளப்பா" அப்படின்னோடனே, "அதெல்லாம் போக மாட்டாப்பா, சொன்னா கேளு." "இல்லைப்பா, உண்மையை நிரூபித்தோன்னா பொன்னி இங்கேருந்து நான் போயிடுவேன்னு சொன்னா, அதுலேருந்தே என் மனசு ரொம்ப குழம்பி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, பொன்னி இங்கேருந்து போகக்கூடாதுப்பா. பொன்னி இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. சக்தி இப்படி அழதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. சந்திரசேகர் வந்து, "கவலைப்படாதடா, உனக்கு ஒன்றுமே ஆகாது. நீ நல்ல மனசு சக்தி உனக்கு. அதை பொன்னி சீக்கிரமாக புரிஞ்சுப்பா. சொன்னால் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் அமைதியாக இரு. கொஞ்சம் டைம் கொடு பொன்னிக்கு. கண்டிப்பாக புரிஞ்சுப்பா" அப்படின்னோடனே, "பா, பொன்னி எனக்கு வேணும்ப்பா. பொன்னி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாப்பா. இந்த வீட்டை விட்டு பொன்னி போகாமல் எப்படியாவது பேசுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பொன்னி கேட்பாப்பா." "இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் பேசி பார்த்துட்டோம். அவள் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கா. இல்லைப்பா, அவள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுப்பா" அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. "சரிடா, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதடா" அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு சண்முகமும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்திரசேகரும் உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து வேலையாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க பிரீத்தி. "என்ன பொன்னி, வீட்டை விட்டு போகலன்னா இங்கேயே தங்கிடலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க. "என்ன பேச்சே காணோம்? பார்த்தல்ல எனக்கு எப்படி ஆன்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆன்ட்டியோட சப்போர்ட்டு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லாருக்கிட்டையும் நான் சக்திக்கிட்ட தப்பாக நடந்துக்குது எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போ நேரடியாகவே சொல்கிறேன். ஆமாம், சக்தியை நான் அடையணும்னு தான் விரும்புகிறேன். அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு மருமகளாக நான் ஆவேன். நீ அதை பார்க்க தானே போகிற. இந்த வீட்டில் நீ இருந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி, சக்தியை நான் கல்யாணம் பண்ணுறதோ, அவர் கூட இருக்கிறதையோ, அவர் கூட வாழ போகிற வாழ்க்கையோ உன்னால் தடுக்கவே முடியாது" அப்படின்றாங்க. உடனே வந்து பொன்னி கண்டுக்காமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து, "என்ன நான் சொல்கிறதுக்கு பதிலே காணோம், பயந்து போயிட்டியா?" அப்படின்னு. "நான் பயந்துட்டேனா? நீ சொல்கிறதெல்லாம் நடந்தால் தானே?" "அப்படியே நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா என் மேலே தப்பு இல்லைன்னு இந்த வீட்டில் நான் நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறேன். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் எனக்கு என்ன கவலை? உன் மேலே இருக்கிற நல்ல மதிப்பால் தான் அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி முழு விவரமும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அத்தை இந்த மாதிரிலாம் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்க மாட்டாங்க. அவங்களே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. வீட்லேயும் சரி, சக்தியோட வாழ்க்கையிலையும் சரி" அப்படின்னோடனே, "நீ பண்ணதோட நான் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை எங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக செஞ்சுருப்ப. அவ்வளோ செஞ்சுட்டு நீயே இருக்கும்போது இந்த வீட்டில் நான் என்ன பண்ணேன்? சக்தியை அடைய விரும்புகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் அவர் ஆல்ரெடி விரும்பினவ தானே. இது என்ன தப்புன்னு நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க. இங்கே பார், நான் இந்த விஷயத்தை நிரூபிக்கிறேன். நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ தெரியும் இந்த வீட்டில் உள்ளவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்படியே வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன், இப்படியே எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன், உன்னை பற்றி அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதுதான் தப்பு. உன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு இருக்காங்கன்னு தெரியும்ல உனக்கு. அவங்கள பத்திரமா இருக்க சொல்லு. இல்லைன்னா அப்புறம் காணாமல் போயிட போகிறாங்க" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. "நீ என்ன சொல்கிற? ஏன் அப்பா அம்மாவா?" "ஆமாம், எனக்கு தான் நல்லா தெரியுமே உன் பாதுகாப்பில் தான் உன் அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் அவங்க எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, இந்த வீட்டுக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தெரியும் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு பிரீத்தியால் அதிர்ச்சி தாங்கவே முடியல. என்ன இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.